பேசுறேன்டா. நான் கொட்டேஷன்காரன் பேசுறேன். ஒண்ணு பேசுறேன். கொட்டேஷன்காரன் பேசுறேன். ஏய் கொட்டேஷன்காரன் பேசுறேன். ஒண்ணு பேசுறேன். கொட்டேஷன்காரன் பேசுறேன். கொட்டேஷன்காரன் பேசுறேன். உனக்கு என்ன வருது? கொட்டேஷன்காரன் பேசுறேன். கொட்டேஷன் யாரு கொடுத்தா? உனக்கு வீடு வந்து நீ கொட்டேஷன் கொடுத்தியா? நீ கொட்டேஷன் கொடுத்தியா? நீ எனக்கு 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 கொட்டேஷன் கொடுத்தியாடா? நீ எனக்கு கொட்டேஷன் கொடுத்தியா? நான் ஒண்ணு பேசுறேன். உன் பேர் சொல்லிக்கிறேன். 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 உன் பேர் சொல்லிக்கிறேன் கேட்டேன். உன் பேர் நான் சொல்லிக்கிறேன் கேட்டேன். உன் பேர் சொல்லிக்கிறேன் கேட்டேன். உன் பேர் சொல்லிக்கிறேன். பார்க்கலாம் பார்க்கலாம். நீ சொல்ற என் வீட்டுல பாம்பு வச்சது நீ தாண்டா. என் பேர்ல பாம்பு வச்சது நீ தாண்டா. ஆமாடா நீ தாண்டா என் பேர்ல பாம்பு வச்சது. கொட்டேஷன்காரன் பாரு. நான் கொட்டேஷன்காரன் சொன்னேன். நீ கேட்கவே கூடாது. உன் பையன் சொல்ல கொட்டேஷன்காரன் எவன் கொடுத்தவன்? உன்னால் நொட்டை முடிச்சா நோட்டு பார்க்கலாம். நொட்டு பார்க்கலாம். டேய் போட பார்க்கலாம். நீ சொல்றா பார்க்கலாம். நீ ஏற்கனவே தொட்டிட்ட. ஏற்கனவே நீ நொட்டிட்ட. இன்னொரு நாளைக்கு நொட்டு. ஒன்னு நீ நான் சங்கருக்கு பார்க்கலாமா? பார்க்கலாமா? நீ பார்க்கலாமா? வேறு வெள்ள விழிக்கிற மனுஷன் சார். ஆடுற உடனே நானே நீயா பின்னாடி வந்துருச்சு மொன்ன. வணக்கம் தோழர்களே. ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல். அதாவது ஒரு மந்திரியோட ஆளுன்னு சொன்னால் என்ன வேணாலும் செய்யலாம்னாக்கா அவங்களுக்கு எண்ணம். அது நடக்காதுங்கிறத நான் நிரூபிக்கிறேன். அவங்களால என்ன செய்ய முடியுமோ என்னாலையும் செய்ய முடியுங்கிறத நான் நிரூபிக்க காட்டேன். இந்த குழி சீக்கிரம் நிரூபிச்சுட்டேன். மந்திரி பேரை சொல்லி கொளிஞ்சாம்பர செஸ்ஸில் 50 பொம்பளைகளோட போய் நான் மந்திரியோட ஆளுனும் கேஸ் எடுக்கணும்னா நான் மந்திரி கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு என் பேரில் 2 பொம்பளை கேஸ் போட்டுக்கிறேன். ஒருத்தன் ஊரே போயிருக்குது. பொம்பளை கேஸ்ன்னு அத்தனை பேர் எதுக்கு போகணும்? அவங்க பராதி கொடுத்தா கேஸ் எடுத்து இந்த 50 பேர் எதுக்கு போய் கேஸ் போடுறீங்க? 50 பேருக்கு போகிறீங்க. அப்போத்தான் கொளிஞ்சாம்பர போலீஸு அதை பற்றி ஒரு அந்வேஷணம் நடத்திட்டு இல்லை. பஞ்சாயத்துட்டு அடி நடந்ததுன்னு சொல்லிட்டு மோச்சராக்கினிங்கிற ஒரு பொம்பளை என் பேரில் ஒரு எஃப்ஐஆரில் சொல்லப்பட்டிருக்குது. கொளிஞ்சாம்பர எஃப்ஐஆரில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் சொல்லிக்கிறேன். சாயக்கடையில் சாய் குடித்தேன். ஜேக்கப்பன் ஒருத்தரை பார்த்தேன். நல்லூர் சசியனை பார்த்தேன். அங்கே பெட்ரோல் பங்கில் ஆப்போசிட்டில் கேமரா ஃபுட்டேஜ் இருக்குது. மைக்கிளும் இந்த மோச்சராக்கு நீங்கள் அந்த பொம்பளையும் அங்கே இருந்தாங்க. அப்போ கேமரா ஃபுட்டேஜ் பரிசோதிச்சு அங்கே ஒரு சம்பவமே இல்லைன்னு சொல்ல முடியும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். பராதியில் கொடுத்துருந்தேன். 15/7/2019 ஒருத்த அன்னகிரைஸ் கொடுத்த பராதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றி கொளிஞ்சாம்பாறை போலீஸ் ஒன்றுமே எடுக்கலை. அவங்களுக்கும் எனக்கு ஒரு வார்டு முன்விரோதம் உண்டோ. அவங்க அதையும் பொருட்படுத்தலை. வீடு ஏறி அடிக்க வருவாங்க. அடித்து போட்டு நீங்கள் போலீஸ் கொண்டே பராதி கொடுத்தீங்கன்னு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாம்பு போடுறேன்னு சொன்னால் பொம்பளைகளை அவபாதம் சொன்னாலும் போய் பராதி கொடுக்குறது. அதே மாதிரி எம்எல்ஏ லூயிஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இறந்து போயிட்டார். அவர் வீட்டுக்கு இவங்கெல்லாம் சொல்லி அடிக்க போனாங்க. அடிக்க போய் இப்போ என்ன சொன்னாங்க? அவர் வேட்டி, அவர் 85 வயசான ஒருத்தர், அவர் வேட்டி தூக்கி காட்டினார்னு கேஸ் கொடுத்தாங்க. நீங்கள் அப்படின்னா போலீஸ் கொண்டே பராதி நீங்கள் அடிக்க போகிறீங்க. அப்போ குண்டாப்படை இது ஒரு மந்திரியோட குரூப்பு, ஒரு வெள்ளப்பாவடைக்காரனோட குண்டாப்படை. இவங்க அன்பி கூட்டங்க பேரில் கமிஷன் பிரித்து திங்கிற இது குண்டாப்படை. சரியா? இவன் அப்படித்தான். ஜோன் பெலிக்ஸ் தங்கராஜ் நேற்று நான் ரோட்டில் பேசாமல் போகிறவனை உன்னை வெட்டாமட மாட்டேன்னு எனக்கு சொன்னான். மாதா கோயில்கிட்ட வச்சு நான் 6 சொல்கிறேன்னு போட்டு யாருமே சொல்கிறாங்கன்னு போட்டு என்ன தான் சொல்கிறாங்கன்னு போட்டு கன்ஃபார்ம் பண்ண உடனே வீடியோ போடல. 2வது உடனே வீடியோ சொன்னோன்னே வீடியோ ஆன் பண்ணிட்டேன். பின்னாடியே முடிக்கிட்டு போனேன். நான் யூடியூப்பில் என்ன சொல்லியிருக்கிறேன்? கொட்டேஷன்காரனை எவனோ அவனை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். எனக்கு எவன் கொட்டேஷன் கொடுத்தானா? அப்போ உனக்கே ரோசம் வருது. அப்போ நீ எனக்கு கொட்டேஷன் கொடுத்துங்கிறதானே நீ உனக்கு ரோசம் வருது. நீ எனக்கு கொட்டேஷன் கொடுத்தியல்லோ, உனக்கே ரோசம் வருது. நீ உன் பேரவோ உன்னவோ சொல்லியிருந்தீங்கன்னா நீ எனக்கு கேட்கணும். உன் பேரை சொன்னா இல்லை உன் மகன் பேரை சொன்னா சொல்லிட்டு இல்லையல்லோ. பின்ன எப்படி நீ என்ன வெட்டுவன்னு சொல்லலாம். சரி மோதி பார்க்கலாமா? ரெடி. நான் ரெடி ஆகிட்டு மோதற்கு பார்க்கலாம். எனக்கு என்னென்ன கொடுமை பண்ணிய நீ இத்தனை காலம் அது பொறுமையாக இருந்து என்ன நீ அப்படித்தான் பண்ண. சித்தூர்லேருந்து 2 பேர்த்து கூட்டிகிட்டு வந்து என்னை வீடு ஏறி வெட்டுன்னு சொன்னாங்க. அவங்க நீ கூட்டிகிட்டு வந்த ஆளுங்க தான் இல்லை சொன்னாங்க. சித்தூர்லேருந்து 2 பேர் அவங்க பார்ட்டி ஆளுங்க தான் கூட்டிகிட்டு வந்து வீடு ஏறி வெட்டுன்னு சொன்னாங்க. நீ கூட்டிகிட்டு வந்த ஆளுங்க தான்.
பார்க்கலாமே நீ வெட்டி போட்டு எங்கே போய் இருந்துருவேன் டே உன் அப்பனுக்கு பிறந்த தான் எனக்கு தொடரா பார்த்து போடலாம் நீ ஒரு அப்பனுக்கு உண்டாயிருந்தோன்னு எனக்கு தொடராடி நீ நான் மோதலாண்டா இவர் நேற்றே உன் பருப்பழைக்கிடுவேன் டே கொலைக்கேசில் உள்ள போனவன் தான் நேற்று ஒன்று நான் விட்டேன் நான் இவர் மரியாதையாக இருந்துக்கோ நீ வீடுகார் நொட்ட முடியும் போனால உனக்கு நொட்டக்கு தைரியம் இருக்குதா டே நேற்று ஒட்டு கோர்த்தி மோதலாமா நம்ம 2 பேரும் வாடா பார்க்கலாம் முடிஞ்சா நீ வா மோதி பார்க்கலாம் வின்சென்ட் ஒன்று வெள்ளு விழிக்கிறேன் நேற்றும் வெள்ளு விழிச்சேன் என் வீட்டில் பொம்பளை கேஸ் போடுறக்கும் மந்திரி டால்னு போய் நீ தான் என்ன பாம்பு கேஸ் போடும்போது மந்திரி டால்னு கூப்பிட்டு சொல்லிக்கிறீங்க ஏன்னா மந்திரி கூப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க எல்லா விஷயமும் எங்களுக்கும் தெரியும் நாங்களும் கோமட்டையில் சொரப்பாலுக்கு நீ தெளிவில்லாமல் வேணால் கேஸு போகலாம் தெரிஞ்சா தெளிவில்லாமல் வேணால் கேஸு போகலாம் அது அப்போ வழியே பார்க்கலாம் பாரஸ்காரன் பேரில் நான் கேஸ் கொடுக்கும்போது கேஸு போகும்போது பாரஸ்காரன் பேரில் கேஸ் கொடுப்பேன் அப்போ அவன் என்ன பண்ணுவான் நாங்கள் செய்யலைங்க சார் இந்நாள் கூப்பிட்டு சொல்லிச்சுன்னு சொல்லுவான் அவன் பேரில் மாநஷ்டம் கிளைம் பண்ணுவேன் நான் என் பேரில் கேஸ் இல்லாமல் போகும்போது மாநஷ்டம் கிளைம் பண்ணுவேன் பார்க்கலாம் வண்டி என்றதல்ல அது எப்படி 1ஆம் தேதி நானே வண்டிக்கூட மசல் தம்பி பாய்க்கிறாரு அவனை அரெஸ்ட் பண்ணி போக முடியாது வீட்டுக்குள்ள இருந்தால் நீங்கள் என்னென்னு அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம் பாம்பு ஜீப்பில் இருந்தால் நீங்கள் சொல்லிக்கிறீங்க என்ன எப்படி நீங்கள் என்ன அரெஸ்ட் பண்ண முடியும் என்ன ஊரே பூரா எனக்கு எதிர்பார்க்கும் மொத்த ஊர் நான் ஒரு குடும்பம் தான் இங்கே இருக்கிறேன் அப்போ அதான் இது 19 எப்படியாக்கி என் வீட்டில் பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும் என் வீட்டில் பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும் அப்போ ஏன் பாரசகர் அன்னிச்சிக்கல எஸ்பிக்கு பராதி கொடுத்தேன் ஏன் டிவிஎஸ்பிக்கு பராதி கொடுத்தேன் ஏன் டிவிஎஸ்பி அன்னிச்சிக்கல கன்சியர் பாரஸ்டருக்கு பராதி கொடுத்த ரேகை எங்கிட்ட இருக்கிறது அவங்க அப்படியே பராதி இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன் அவங்கெல்லாம் அன்னிச்சிக்கலை அப்போ அவங்க மந்திரியோட ஆளுன்னு சொன்னால் என்ன வேணும்னு செய்யலாமா மந்திரியோட ஆளுங்க சுட்டு கொடுத்தோன்னா கொள்ளுவீங்களா போலீஸ்காரங்க அப்போ அன்னிஸ் பண்ணுங்களா நீ மறுபடியும் கலெக்டருக்கு போக போகிறோம் நீங்கள் கொடுத்த பராதிக்கு நான் கலெக்டர் மறுபடியும் போய் பராதி கொடுத்துக்கிறேன் எனக்கு எங்கே போய் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் இன்னும் பாக்கி இடமெல்லாம் இருக்குது பிரதான மந்திரி இருக்கிறாரு கேரளா கவர்னர் இருக்கிறாரு இன்னும் ஜனாதிபதி இருக்கிறாங்க இன்னும் டெல்லி மனுஷாவசிங்க அடித்தர இழக்குது வெள்ளு விழிக்கிற மனுஷன் சேவியர முடிஞ்சா வாடா நீ 2 பேரும் மோதலாம் வா கொத்த வா மோதி பார்க்கலாம் நேற்றே பருப்பழைக்கிடுவேன் கொலைக்கேஸில் உள்ள போவேனான்னு பார்த்துட்டு இருக்கிறேன் அதனால் நேற்று உன்னை விட்டேன் நீ என்ன வீடுகாரி வெட்டுவியா டே ஒரு அப்பனுக்கு பிறந்த என்னை வெட்டரா பார்க்கலாம் முன்னாடி வந்து வெட்டணும் பொட்டைகளை மாதிரி பின்னாடி வந்து நீ வெட்டக்கூடாது அப்படியே முன்னாடி வந்து இங்கே வெட்டண்டா வேறு அப்பனுக்கு பிறந்தா வாடா பார்க்கலாம் மோதலாண்டா நான் தயாராகிட்டு பின்னாடி வந்து வெட்டக்கூடாது முன்னாடி வந்து வெட்டு பார்க்கலாம் நீ அருவாள் தூக்கிட்டு வேணா ஒத்த கையில் வெறும் கையில் வர்றேன் பார்க்கலாம் நீயா நானான்னு மோதி பார்க்கலாமா மோதக்கு நான் தயாராகிட்டு கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் கூட மோதக்கு நீ ஏன் என் வீட்டில் பாம்பு வைக்கல எனக்கு ஊருக்காரங்காரும் கொட்டேஷன் கொடுக்கல என்கிட்ட பணம் 86,000 அடிச்சு போடுங்கல என் பேர் பொம்பளை கேஸ் போடுறதுக்கு மந்திரியோட ஆள்னு போய் யாரும் சொல்லலை மந்திரி சொன்னவங்களாம் அந்த ஏரியாவில் காணாமல் போயிட்டாங்க தெரியுமா நீ எல்லாம் வெறும் புழு போச்சு வேணா பார்த்துக்கோ இன்னைக்கு இல்லை நாளைக்கு நீ கண்டவங்கிட்ட எல்லாம் தெருநாய் அடி வாங்கின மாதிரி செருப்படி வாங்க போகிறேன் பார்த்துக்கோ எங்கிட்டையும் வாங்குவேன் காலம் காத்திருக்குது உனக்கு காத்து வச்சிருக்குது வினை வச்சும் வெனியத்தான் இருப்பான் நீ வினையை வச்சுட்ட நான் வச்சுக்கிற தினையும் இருக்குதல்லோ இது நான் வச்சுக்கிற விதை எங்கேயும் போயிடாது விதை நான் வச்சுக்கிற விதை கண்டிப்பாக அங்கே முளைக்கும் நீ வினையும் வச்சுட்ட அந்த வினை ஒன்றா அறுக்காம போடாது கண்டிப்பாக நீ அறுப்ப கூடிய சீக்கிரம் பார்த்துக்க அதுக்கு ஆதாரம் நேற்றுவே வெட்டுன்னு சொன்னால் வீடியோ ரெக்கார்டை இதில் ஆதாரமாக விடுறேன் இவனுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை என்னதுக்கு வெட்டுன்னு சொல்லுவான் காப்பா கேஸு திருப்பி பார்க்கலாம் போலீஸ் என்ன நடவடிக்கை நீ இன்னும் போலீஸ் இல்லை நடவடிக்கை எடுக்கும் செய்வேன் நான் இனிமேல் ஒன்றால் முடியும் உனக்கு தான் மிரட்டுற கால் இருக்குது எனக்கு இல்லை எனக்கு காட்டலாமா பார்க்கலாமா நீ என்னை மிரட்டுறக்கு உங்களால் முடியும் போது எனக்கு கால் இருக்காதா டே சொரப்பார கோழிப்பார சுத்தின நீ மந்திரியோட ஆளாக இருந்த நான் இந்தியா ராஜ்யம் மொத்தமாக போனடா டே நீ வெறும் டொக்கால்ட்டி நாய் தான் வின்சென்ட் இந்தியா ராஜ்யம் தெரிஞ்சது நல்லா தெரிஞ்சுக்கோ இந்தியா ராஜ்யம் எனக்கு ஆளுகளுக்கு தெரியும் எனக்கு இப்பவும் தெரியும் இறங்கி அடிக்க தொடங்கண்ணா நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை வெறும் சப்பை குப்பை நப்பை கூட இல்லை நீ எல்லாம் என்ற பொறுத்தவரை இல்லை சப்பை குப்பை நாதாரி ஏழை மக்களின் குரல் யூடியூப் சொல்லிமோன்னு வெள்ளை விழிக்கிறேன் வாடா மோதி பார்க்கலாம் ஜாயகன்